அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 122வது அப்டேட். ஒரு சிலருக்கு சந்தேகமாக இருக்கும், எப்போ போர் நிறுத்த ஒப்பந்தமே முடிஞ்சு போச்சு, இன்னும் நம்ம இந்த அப்டேட்டை தொடரணுமா அப்படின்னா, இங்கே நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தா தொடர்ற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. மறுபடியும் லெபனான் மீது 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை வைத்து தாக்கல் நடத்துகிறாங்க. லெபனான் அரசாங்கம் இதுவரை 100 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்குதலை ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் நிகழ்த்தியிருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட் டிஃபீட்டட், கம்ப்ளீட்டாக தோத்துட்டாங்க. என்கிட்ட ஈரான் கெஞ்சினாங்க, கதறினாங்க. அதுக்கப்புறம் தான் மன்னிப்பு விட்டதுக்காக தான் இந்த போர் நிறுத்தமே நாங்கள் ஏற்பட்டோம். கம்ப்ளீட் ஃபெயிலர், ரிஜிம் சேஞ்சின் ஏற்பட போகிறதுன்றாங்க. அப்போ அமெரிக்கா தனது கோரிக்கையிலிருந்து ஒரே ஒரு 0.5% கூட அவங்க பின்வாங்கலை. ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பேசும்போதே தெரியுது, இல்லை பீட்டர் எக்ஸத் அவர்கள் பேசும்போதும் தெரியுது. அதனால் ஈரான் எடுத்த முடிவுகள் என்ன, இந்த சீஸ்பயரை இஸ்ரேல் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு திடீர்னு ஷபாக் ஷெரீப் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாராம். அங்கே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் அது இல்லாமல் இன்றைக்கி சீஸ்பயர் ஏற்படுத்தினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அரபு நாடுகள் பங்காளிங்களுக்குள்ளார சண்டை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஈரான் திடீர்னு யுஏஇனுடைய ஆயில் டெர்மினல் மீதும் சவுதி அரேபியா மீதும் குவைத் மீதும் அடுத்தடுத்த தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தாங்க. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய 2 தீவுகள் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்திட்டாங்கன்னு அங்கே பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அணையிற மாதிரி தெரியல. இந்த பேச்சுவார்த்தை எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் தெரியுது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈகோ யாருமே விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சமரசம் அப்படின்னா என்னங்க, 2 தரப்புலையும் ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க. சரி, ஏதோ பாகிஸ்தான் பிரதமர் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த இடத்துல அமைதியை நிறுத்துறார் அப்படின்னா, மறுபடியும் கொண்டு அவர் தர்ம சங்கடத்துக்கு, அதாவது சட்ட சிக்கலுக்கு உருவாக்கிட்டீங்க. இஸ்ரேல் என்னன்னா, உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், அந்த பையன் கண் முன்னாடி நிற்காதான்றாங்க பாகிஸ்தானை பார்த்து. ஈரான் என்ன கேட்குறாங்க, உன் பேச்சை கேட்டு தான் நான் நிறுத்தினேன், எனக்கு தெரியாது, தாக்கல் நடத்த நிறுத்துன்றாங்க. அமெரிக்கா அந்த பக்கம் பாகிஸ்தான் வேலை முடிஞ்சு போச்சு, ஒதுங்கி நின்று மீதி நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. வாங்க நண்பர்களே, மறுபடியும் அதிரிபுதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நமது 122வது பதிவில் 121வது பதிவு எங்கன்னு நீங்கள் தேட வேண்டாம், ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் 3 பதிவுகளாக வெளியிடுறேன். காலை பதிவும் இரவு பதிவும் ரவிக்குமார் சோமு சேனல்லையும், அந்த மதிய பதிவு மட்டும் நான் ரவிக்குமார் ஆர்கே என்ற சேனல்லையும் நான் வெளியிடுறேன் நான், இல்லையா? சரி, வாக்காள பெருமக்களே, எலெக்ஷன் வேறு நெருங்கிடுச்சு, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. சரி, எலெக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க ஒன்றும் விட மாட்டாங்க போல். எங்கே போகிறீங்க, நான் கூட ஏதோ சுற்றி இருக்கக்கூடிய உலக நிகழ்வெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான். பட் அங்கே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஒன்றும் எங்கேயும் நம்மளை விலக வைக்கிற மாதிரி தெரியல. சம்பவம் பெருசாக இருக்குது. வாங்க, மனசை திடப்படுத்திக்கிட்டு வாங்க. எதையும் தாங்கும் இதயம் உடையவர்கள் வீடியோ பதிவுக்குள்ளே வாங்க. ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். எல்லா நாடுகளுமே இந்த அமைதி ஒப்பந்தத்தை பயங்கரமாக வரவேற்றாங்க. இந்தியாவும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றாங்க. அது இல்லாமல் இந்தியாவும் சீனாவும் தான் முதல்ல ஈரானுக்கிட்ட அதிகமான அளவுக்கான குரூடாயிலும் அது இல்லாமல் கேஸை ஆர்டர் கொடுத்தது நம்ம தான். ப்ளஸ் சீனாவும் கப்பல், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கப்பல் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஈரானில் இந்தியாவுடைய அம்பாசிடர் ஒரு அறிவிப்பு, அவசர அறிவிப்புமே கொடுத்தாங்க. இந்தியா சார்பாகவும் ஒரு எமர்ஜென்சி லைனுமே கொடுத்தாங்க. மக்களே, இது ஒரு சான்ஸ், எவ்வளோ சீக்கிரம் ஈரான்லேருந்து உங்களால் வெளியேற முடியுமோ வெளியேறிடுங்க, அவ்வளோதான். ஒரு 2 நாள் சான்ஸ் உங்களுக்கு, அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியேறிடுங்க, ஏன்னா சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நாடாக இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த நாடுகளும் ஓகே ஒன்றும் பாசிட்டிவாக தான் நினச்சாங்க. பட் அவங்க யார், பெரும்பாலும் இந்தியா ஒருவேளை ஷபாக் ஷெரீப் மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த விளக்கங்கள்லாம் சொல்கிறேன் நான். இந்த சீஸ்பயர் நம்ம இந்திய நேரப்படி காலையில் ஒரு 5:30 ஏற்பட்டது இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 2 இடத்துல ஒரு தாக்குதல், திடீர் தாக்குதல். ஈரானுக்கு யார் நடத்துனாங்கன்னே தெரியல. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று லாவா ஐலாண்டு, அங்கே பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பெட்ரோ கெமிக்கலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும், அப்புறம் இன்னும் மற்ற ஜோன் இருக்குது. அந்த இடத்துல திடீர் தாக்குதல் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அது ஈரானுக்கு சொந்தமானது. இன்னொன்று சிரி ஐலாண்டு, அங்கே ரிஃபைனரி, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது, அங்கே பெரிய அளவுக்கான பாதிப்பு.
பதிலுக்கு இவங்க ஈரான் அடித்தாங்க பாருங்கள். ஈரான் அடித்ததில் வந்து அப்சார் கேஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது கீழே யூஏஇயில் 3 பேர் இன்ஜூர்டு, ஒரு மிசைல்ஸ் வந்து டெப்ரீஸ் வந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கு. சரி, அப்போ அந்த 2 தீவுகள் அடித்ததுக்கப்புறம் பதில் தாக்கல் நடந்ததானா உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன் நான். இந்த வரைபடத்தில் ரியாத் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் தள்ளி இந்த கடைசியிலிருந்து அரம்கோ ஆயில் வந்து இந்த கடைசி கொண்டு வராங்க. இந்த பைப் லைனை அடிச்சிட்டாங்க, ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது 7ஆம் தேதி நடத்தினது மட்டும் இல்லை, இந்த சீஸ்பயர் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் அபுதாபியில் வந்து 3 பாலங்களை வந்து குறி வச்சிருக்காங்க. முஸ்தஃபா பிரிட்ஜும் வந்து ஹல் மக்கா பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துலையும் வந்து குறி வைக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் பஹ்ரைன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிங் ஃபார் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அந்த இடத்துலையும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது 7ஆம் தேதியும் சொல்கிறாங்க. இல்லை அங்கே கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ்பயருக்கு அப்புறமும் வருதுன்றாங்க. ஒரு சில ரயில்வே பிரிட்ஜஸ் மீதும் தாக்கல் நடந்தாலும் அந்த டெப்ரீஸ் விழுந்ததாக வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஈஸ்ட் வெஸ்ட் ஆயில் பைப்லைனை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணிட்டாங்க, சீஸ்பயரை வந்து வைலேட் பண்ணிட்டாங்க ஈரான் அப்படின்றாங்க. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சீஸ்பயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு 2-3 ட்ரோன் வந்து எங்களுடைய தீவுகளை வந்து அடித்தாங்க. அந்த தீவு வந்து யூஏஇலிருந்து தான் வந்தது, யூஏஇ குவைத் இவங்க தான் பெரும்பாலும் பொறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த தாக்குதல். ஏன் திடீர்னு யூஏஇ மீதோ குவைத் மீதோ பக்ரைன் மீதோ ஈரான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, இத்தனை நாள் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எங்களுக்கு இழப்பீடுகள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஈரான் எங்களுக்கு எங்களுக்கு இழப்பீடுகள் கொடுக்கணுமோ அவ்வளோ இழப்பீடுகள் நீங்கள் கொடுத்தே ஆகணுன்றாங்க. இப்போ தான் ஓடி வந்து அரபு நாடுகள் கேட்குறாங்க, ரசா உங்களுக்கு இழப்பீடுகள் வேணும்னா அப்போ எங்களுக்கு நீங்கள் இழப்பீடுகள் கொடுத்து தானே ஆகணும் இல்லையா? அவங்க உங்களை அடித்தாங்க, நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் உங்கள் மீது தாக்கல் நடத்தணுமா? இல்லை தானே? அப்போ எங்களுக்கான இழப்பீடுகளை கொடுங்கன்றாங்க. இழப்பீடுகள் கொடுக்காம நிச்சயம் நாங்கள் விட மாட்டோம்னாங்க. இன்னைக்கு ஐநாவில் தீர்மானமே கொண்டு வந்தாங்க பக்ரைனும் குவைத்தும். பட் நாளைக்கு தான் விவாதம் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நீங்கள் எங்களுக்கு இழப்பீடுகள் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போதே ஈரான் தரப்பில் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு யூஏஇயில் மட்டும் அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் 17 பாலிஸ்டிக் மிசைல்ஸும் 35 ட்ரோனும் தாக்கல் நிகழ்த்துறாங்க. அது இல்லாமல் குவைத் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுடைய பவர் ஜென்ரேஷன், வாட்டர் டீசாலினேஷன் பிளான்ட்டு, அது இல்லாமல் எங்களுடைய ஒரு ஐ திங்க் சுத்திகரிப்பு நிலையங்கள் நினைக்கிறேன் நான், அந்த இடத்துல வந்து தாக்கல் மொத்தம் ஒரு 4 இடத்துல வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த 4 இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 28 ட்ரோன் பக்கம் ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த பக்கம் ஒரு பங்காளிங்க சண்டையாக கலோ முலோன்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கச்சா பச்சா அடிச்சிட்டு இருந்தால் கூட, ஒரு ஃபஸ்ட்டு கப்பல் ரொம்ப நாளாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்ம்ஸில் தேங்கி நின்ற ஒரு கப்பல் வந்து கேஸ் கப்பல் இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டு யூஏஇக்கு சொந்தமான கப்பலே வந்து ஜாக் லடாக்கின்ற ஒரு கப்பல், அது இந்தியாவுக்கு சொந்தமான கப்பல் தான் அனுப்பி வைக்கிறாங்க. இந்தியா வந்து பாதுகாப்போடு கிட்டத்தட்ட கூட்டு வரதுக்கு இந்த பக்கம் வந்து தயாராக இருக்காங்க. அப்போ கப்பல் கிட்டத்தட்ட அனுப்புகிறாங்க. அது எப்போவுமே உடனே அந்த ஆறுதல் வராது, கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுப்பாங்க இல்லையா? அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஓப்பன், அது இல்லாமல் இன்னைக்கு பங்கு சந்தையில் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம், எல்லாத்துக்குமே பெரிய ஒரு பாசிட்டிவாகவே இருந்தது. வழக்கம் போல் குரூடாயிலோட விலை குறைஞ்சதுனாவே தங்கத்தோட மீது ஆர்வத்தை காட்டுவாங்க, தங்கத்தோட விலை ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சது. பட் என்ன மேஜராக ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலே இஸ்ரேல் சொன்னாங்க, சீஸ்பயர் என்பது ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் மட்டும்தான், எங்களுக்கு லெபனான் மீதோ ஹெஸ்புல்லா நிலைகள் மீதோ தாக்குதல் நடத்துறதுக்கெலாம் அல்ல, நாங்கள் ஹெஸ்புல்லாவை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்ட்டாங்க. இதில் இஸ்ரேலுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, சப்போஸ் இதில் ஹெஸ்புல்லா உள்ளே வராமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் டார்கெட் அவங்க அதிகம் பண்ணியிருக்கலாம், நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இஸ்ரேலுக்கு. அது இல்லாமல் ஹெஸ்புல்லா வந்து இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு நாளைக்கு 80-90 ராக்கெட் மேலே ஏவிட்டே இருந்துட்டாங்க. அவங்க ஆயுதங்கள் இருக்காது, பெரிய அளவுக்கு டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம்னு நினச்ச இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். இருந்தாலும் இன்றைய தாக்குதல்லாம் வந்து கண்ணில் பார்க்க முடியல, அந்த அளவுக்கான தாக்குதல். நான் உங்களுக்கு அதனால தான் இன்றைக்கி டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் டெலகிராமில் ஷேர் பண்ணது சும்மா ஜஸ்ட் ஒரு 4 வீடியோ தான். ஆனால் ஒரு எனக்கு தெரிஞ்சு 50-60 வீடியோவுக்கு மேலே வந்திருக்கு தாக்குதல் நடத்தப்பட்ட பதிவுகள். வேணும் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 100 இலக்குகள், 50 போர் விமானங்கள். இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லயன், இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லயன் வில் பி கண்டினியூடு. 50 ஃபைட்டர் ஜெட்டு, பெய்ரூட், பீகா வேலி, சதன் லெபனான், ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 160 பாம்பு, 100 டார்கெட்டு, 50 போர் விமானங்கள். அடுத்தடுத்து பகுதிகளை வெளியேற சொல்கிறாங்க, பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்துறாங்க. காலையில் அடிக்க ஆரம்பித்தவங்க 10 மணிக்கு அடிக்க ஆரம்பித்தவங்க 2-3 மணி வரைக்கும் அடிக்கிறாங்க.
ஹெஸ்போலா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ, எங்கள் ஈரானுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் தம்பிங்க நாங்கள் கேட்போம். ஈரான் அமைதின்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் இதுக்கப்புறம் தாக்கல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டோன்றாங்க. இப்போ இந்த தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்போ அங்கே லெபனானுடைய பிரசிடெண்ட்டும் சரி, பிரைம் மினிஸ்டரும் சரி என்ன கேட்குறாங்கன்னா, அமெரிக்கா கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மற்ற பாகிஸ்தானுக்கிட்டையும் கேட்குறாங்க, மற்ற எல்லா நாடுகளும் எங்கள் லெபனான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, யாராவது தலையிடுங்க, தாக்குதல் நிறுத்த சொல்லுங்க, இன்டர்நேஷ்னல் லாவை மீறுறாங்க, வார் கிரைம். யார் எந்த மக்களையும் வெளியேற சொல்லலை, எதுவுமே பண்ணல, அடிக்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்கிறாங்க. 200 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. எங்களால் எடுக்கவே முடியல, ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்பி வலியுது, பிளட்டுக்கு வலி இல்லை, இந்த அளவுக்கான தாக்குதலை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லெபனானுடைய நிலைகளை குறிவைத்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறோன்றாங்க. அப்போ இவங்க ஏற்கனவே ஈரான் மீது தாக்கல் நடத்தணும்னு பிளான் பண்ணாத ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு வந்து ஹெஸ்புல்லானுடைய நிலைகள் மீது பெரிய அளவுக்கு எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுறாங்களோ அந்த இடத்தெல்லாம் கடுமையான ஒரு அட்டாக்கை நடத்தி இருக்காங்க. இந்த அட்டாக்னால திடீர்னு இப்போ ஈரான் டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஒப்பந்தம் போட்டது ஹெஸ்புல்லாவும் சேர்த்தி தான், ஆனால் நீங்கள் ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்துறீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்களா, இல்லை எங்களை நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்களான்றாங்க. அராச்சி அவர்கள் உடனடியாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீஃபை ஃபோன் பண்ணிட்டு என்ன பேசுனேன், என்ன நடந்துட்டு இருக்கு, எங்கிட்ட என்ன கேட்டீங்க, சீஸ்பயர் வந்ததா இல்லையா, அப்போ லெபனான் மீது தாக்கல் நடத்த நிறுத்தணுமா நிறுத்தக்கூடாதா, அப்போ ஹெஸ்புல்லா மீது தாக்கல் நடத்துறாங்க, நீங்கள் பாட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், உங்களை நம்பி தானே நாங்கள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாகி பேசியிருப்பார் போல. கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, ஏன்பா டென்ஷன் ஆகிற, நான் பேசுகிறேன்ப்பான்ட்டு உடனே எக்ஸ்ட்ரத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டார். இஸ்ரேல் நீங்கள் லெபனான் மீது ஹெஸ்புல்லா மீதோ தாக்கல் நடத்தக்கூடாது, இது சீஸ்பயர் வயலேட் பண்ணுறேன் போது இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கூலாக சொல்கிறாங்க, இந்த உத்தரவு எல்லாமே எங்களுக்கு சொல்லக்கூடாது, நாங்கள் ஹெஸ்புல்லா நிலைகள் அடிப்போம், அது வேறு இது வேறு, இது எங்களுடைய பழைய பகை எங்களுக்கு தீர்க்க வேண்டியது இருக்குது, இனி ஹெஸ்புல்லாவை முழுமையாக முடிக்காமல் இந்த பகுதியில் நாங்கள் ஓய மாட்டோம், எங்கள் தாக்குதலை தொடரதான் போகிறோம், இனி யார் எது வந்தாலும் சரி அது முழுமையாக நடத்தப்படும்ன்றாங்க. அப்போ இந்த சீஸ்பயர் வயலேட் அதிகமான உடனே மறுபடியும் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பங்காளிங்களே, அவங்க பங்காளிங்கன்னா அரபு நாடுகளை பார்த்து சொல்கிறேன், பங்காளிங்களே நீங்களும் தான் எங்கள் மீது ஏதாவது எசகு புசுக்கா மறுபடியும் மறுமுட்ரோன்னு அனுப்புறது, அதை பண்ணலாம் இது பண்ணலாம் நினச்சா முடிச்சிருவோம், பிரித்து மேய்ஞ்சிருவோம், நாங்கள் யாரும்லாம் பார்க்கவே மாட்டோம், நாங்கள் இத்தனை நாள்லாம் எதுவும் இல்லை, இது அதிகமான தாக்கல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, கிட்டத்தட்ட 100வது அலைக்கு தயாராகிட்டாங்க, கிட்டத்தட்ட ஏவிட்டாங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க, 1-2 தாக்குதல் ஏவினாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கே எச்சரிக்கை கொடுத்துட்டு நாங்கள் சீஸ்பயரை ஏன் நாங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நாங்கள் ஏன் நிறுத்தக்கூடாது, ஹால்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஹால்ட் பண்ணதா செய்தி. ஆக்சுவலாக ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணதுக்கு இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது, இஸ்ரேல் தனது தாக்கல் நிறுத்துவதற்காக மட்டுமே கிடையாது. அடுத்தது ட்ரம்ப் அவர்களும் அவங்க பீட்டர் எக்ஸத் அவர்களும் அவங்க இராணுவ ஜெனரல் கொடுத்த பேட்டி தான். இந்த பேட்டி ஈரான் தரப்பில் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்களுடைய ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ இருக்குது, அது எல்லா நாடுக்குமே இருக்கும். ஏன்னா அந்த நாட்டுக்கு தனது நாட்டு மக்களுக்கும் தனது வெற்றியை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது ஈரானாக இருந்தாலும் அவங்க மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி. ஆனால் இஸ்ரேல் இந்த இடத்துல கடும் நிசப்தமாக இருக்காங்க, ஆனால் அவங்க கான்ஃபிடென்ட் ஆகுறாங்க, மறுபடியும் அந்த யுத்தம் தொடங்கிடும், இந்த பேச்சுவார்த்தைலாம் செட் ஆகாதுன்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க இஸ்ரேல். இப்போ ட்ரம்ப் அவர்கள் முதல் ட்வீட் போட்டார் என்னன்னா, நீங்களே பாருங்கள், அமெரிக்கா ஈரானோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் வெரி ப்ரொடக்டிவான ஒரு ரிஜிம் சேஞ்ச் ஏற்பட போகிறது, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஈரானுக்குள்ள ரிஜிம் சேஞ்ச் ஏற்பட போகிறது, நோ என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் இதுக்கப்புறம் அவங்க என்ரிச்மெண்ட் கிடையாது, அமெரிக்காவும் ஈரானும் ஒர்க் பண்ண போகிறோம், பெரிய குழிகளாக தோண்ட போகிறோம், அப்படி இல்லைன்னா B2 பாம்பர்ஸ் மூலிமா குழிகளை தோண்டி அதில் நியூக்ளியர் டெஸ்ட்டை முழுமையாக புதைக்க போகிறோம், யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மண்ணோடு மண்ணாக்க போகிறோம், அதை அழிக்க போகிறோம், அது ஒரு சேட்டலைட் சர்வேலன்ஸ் உருவாக்க போகிறோம், தொடர்ந்து அவங்களோட டச்சில் இருக்க போகிறோம், அது மேற்கொண்டு அவங்க அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கும் இல்லை டேரிஃபோ பொருளாதார தடைகள்லாம் அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா நாங்கள் 15 அம்ச கோரிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டோம், அது கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. இனி ஈரானுக்கு யாரெல்லாம் ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்கிறீர்களோ அந்த நாடுகள் மீது 50% பொருளாதார தடை எல்லாம் வரி போட போறேன்ட்டாங்க. வரி குதிரை வரிசாமி அவர்கள் திடீர்னு ஓடி வந்துட்டார். அப்போ அவர் 2 நாடுகளை குறி வைக்கிறார், ரஷ்யா மீதும் சீனா மீதும் பெரிய அளவுக்கு வரி விதிக்கிறாரான்னு பார்க்கலாம். இனி அமெரிக்காவுக்கு ஆயுத உதவிகள் செய்யப்படும் நாடுகள் மீது 50% வரி.
சரி, இது ஒன்றும் இஷ்யூவில் வழக்கமாக ட்ரம்ப் அவர்கள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசுவார், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இன்னொரு டைலாக், இத்தனை நாள் இந்தியா மட்டும் போய் அனுபவிச்சிருந்தது, இனி ஈரானை அனுபவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் கூட. ஏன்னா அவர் இந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் அவங்க இராணுவத்துக்கெல்லாம் உத்தரவு கொடுக்க தயாராக இருந்தாராம். ஃபோன் எடுத்துட்டாராம், லெட்ஸ் மேக் எ அட்டாக், அவ்வளோதான், பவர் பிளான்ட் அடிங்க, பெரிய பிக் பிரிட்ஜஸ் அடிங்க அப்படின்ட்டு உத்தரவு கொடுக்கலான்னு இருக்கும்போது திடீர்னு அவசரமாக 2 அழைப்பான். ஒன்று வந்து குஸ்னரோ, இன்னொரு வந்து விக்ஸாப் இருக்கலாம். தலைவரே ஒன்றும் பண்ணாதீங்க மாமா, எதுவும் அட்டாக் பண்ணிடாதீங்க, ஈரான் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க, எங்கள் மீது தாக்கல் நடத்த வேண்டாம், லெட்ஸ் மேக் எ டீல், வந்துட்டாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எதுவும் தாக்கல் நடத்த. உடனே அப்படியே ஆஃப் பண்ணிட்டாராம். இல்லைனா இன்று இரவே காலியாக இருக்கும், ஈரான் வந்து எங்களிடம் கேட்டதனால், ஈரான் எங்களிடம் கெஞ்சியதனால் நாங்கள் விட்டோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் காலையில் கூட சொன்னேன், நான் அந்த ட்விட்டு நான் இப்போ புரியும் உங்களுக்கு, காலையில் ஏன் நான் அப்படி சொன்னன்றது. எந்த ட்விட்டு ஃபஸ்ட்டு அமெரிக்கா போட்டதுக்கப்புறம் தான் அதை காப்பி பண்ணி பாகிஸ்தான் போட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் நடுவில் உட்கார வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க. இனி பாகிஸ்தானுக்கு வந்த தலைவலியை நீங்கள் மட்டும் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அடுத்து பீட்டர் எக்ஸத் அவர்கள் பேசினார், அவரோட வீடியோ பதிவுகள் கூட போடுறேன், ஒரு இராணுவ ஜெனரல் வந்து கொடுத்தாங்க. அந்த பேட்டி தான் வந்து ஈரான் வந்து புஸ்ஸுன்னு மூச்சு விட்டு டென்ஷனாகி உட்காந்துருக்குறாங்க இப்போ. ஏன்னா ஈரான் பெக்டு ஃபார் த சீஸ் ஃபயர், போர் நிறுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சினாங்க. அப்போ யாருக்கிட்ட? பாகிஸ்தான்கிட்டயா? இதுக்கு பதிலளிக்க வேண்டியது யார்? பாகிஸ்தான் தான் பதிலளிக்கணும். இப்போ நடுநிலை வகிச்சிங்கல்ல, பதிலளிக்கணும். இப்போ அதெல்லாம் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி இருக்குல்ல, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஓவர்வெல்மிங் விக்டரி ஃபார் த பேட்டில் ஃபீல்டு, அமெரிக்காவுக்கு வரலாறு காணாத ஒரு வெற்றி. இதுக்கப்புறம் அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்காது, நியூக்ளியர் மெட்டீரியலும் அவங்க கிட்ட இருக்காது, ரிமூவ் பண்ணிடுவோம், தேவைப்பட்டால் நாங்கள் போய் அழுக்கா தூக்கிக்குவோம், 24 மணி நேரமும் இனி அவங்கள நாங்கள் வாட்ச் பண்ணுவோம், அதுக்கான ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இனி ரொம்ப ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன் பீரியட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்டாப், இனி அவங்க எந்த காலத்திலையும் தொட முடியாத அளவுக்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டோம். கடந்த 47 வருடங்களாக ஈரான் வந்து ஒரு அடிமை வாழ்க்கை மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்களை வாழ்ந்து வச்சுருந்தாங்க. அமெரிக்க மக்களை கொன்று குவிச்சாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரம்ப் அவர்களால் ஒரு விடுதலை கிடைத்தது. ஒரு டர்ட்டி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும், நாங்கள் அந்த அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈரான் சப்போஸ் ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருந்தோம். சப்போஸ் ஈரான் ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பவர் பிளான்ட், அவங்களோட பிரிட்ஜஸ், ஆயில் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் கூட இருந்திருக்காது. மறுபடியும் அவங்க கட்டி அமைத்திருக்க முடியாது. அவங்க எக்கானமி முழுமையாக கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஒரு கருணை அடிப்படையில் தான் இத்தனை நாள் விட்டு வச்சுருந்தோம். அவங்க எங்ககிட்ட கெஞ்சினாங்க, கதறினாங்க, கண்ணீர் விட்டாங்க, பொழைச்சி போங்கன்னு விட்டுருக்குறோம் நாங்கள். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் ஈரான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு நான் எதுவும் சொல்ல பாஸ், இதுக்கப்புறம் நான் எதாவது கருத்து சொன்னேன் அப்படின்னா அது பல விதமாக நினச்சிக்கிறாங்க. நான் வழக்கமாக என்னுடைய வீடியோ பதிவு 3-4 வருஷமாக பார்க்குறவங்களாம் தெரியும், எந்த சம்பவமாக இருந்தாலும் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்றது. நான் ஏதோ கலகலன்னு நக்கல் அடித்து பேசினா இன்னும் வேறு மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. அதனால் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி வரைக்கும் நாங்களும் ஈரானும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். முழுமையாக அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எங்களுடைய இஸ்ரேல் பார்ட்னர்ஸுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேட்டில் ஃபீல்டில் அருமையாக டஃப்பு கொடுத்தாங்க, எதிரிகளை வீழ்த்திட்டாங்க. இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இனி அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்காது, ட்ரோன்களும் இருக்காது, கம்ப்ளீட்டாக நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம், ஆயுதங்களும் ப்ரொடெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஈரான்கிட்ட எந்த நேவியுமே கிடையாது. பாட்டம் ஆஃப் த சீ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், இனி அவங்ககிட்ட இருக்காது. ஏர்ஃபோர்ஸு வைப்டு பண்ணிட்டோம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முடித்து தள்ளிட்டோம். அவங்ககிட்ட இனி எந்த ஃபண்டமெண்டலாக மிசைல் ப்ரோக்ராமும் கிடையாது, லான்ச்சஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, இனி ஸ்டாக் ஃபைல்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஃபினிஷ் அண்ட் டெஸ்ட்ராய், வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி, கேட்க எடுலே ஊட்டிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பினாதான் சோறுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது உலகம் அறிந்த விஷயம். இது இனிமேல் ஈரான் வந்து பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறையெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தா கூட நானும் அதை கிட்டத்தட்ட நம்பினேன். பட் ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி இல்லை. அவங்க எங்கேருந்து எடுத்து அடிக்கிறாங்கன்னே தெரியாது. இன்றைக்கி கூட பாருங்கள், பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. இவங்க முழுக்க வெற்றி கொண்டாடிட்டு
முஸ்தபா காமேனி அவர்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அவர் முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு உயிரோடு இல்லாத ஆளை வச்சுக்கிட்டு இவங்களாம் என்னத்தை ஆட்சி அமைக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட நாங்கள் தான் அதை ஆட்சியை நடத்த போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்ல வந்துட்டாங்க இப்போ அமெரிக்க தரப்பில். ராணுவ ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மிசைல் ஃபெசிலிட்டிஸ் 80% காலி, ஈரானுடைய நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அவங்களால ரீபில்ட் பண்ணவே முடியாது, ஆனால் இது வந்து டெம்பரரி சீஸ்ஃபயர் தான், சும்மா ஒரு 2 நாளைக்கு தான் நிறுத்தி வச்சுருக்கோம், ஏதாவது தட்டுத்தடு மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா மறுபடியும் நாங்கள் அடித்து பிரித்து மேய போகிறோன்றாங்க. ஆனால் சம்பவம் என்னமோ அப்படி தெரியல எனக்கு. ஈரான் கிட்ட அமெரிக்கா தப்பிச்சு ஓடின மாதிரி தெரியுது. ஆனால் இவங்க சொல்கிற டைலாக்கெல்லாம் பார்த்தா நாங்கள் தப்பிச்செல்லாம் ஓடல, மறுபடியும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோன்றாங்க. ஏன்னா நான் இன்னொரு சம்பவத்தையும் பார்த்தேன். இன்றைக்கி C-17 மூலயமா பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் மறுபடியும் சாரையாக வந்து இறங்கிட்டு இருக்கு. எங்கே மிடில் ஈஸ்டில் இறங்குது, அங்கே ஐரோப்பா நாடுகளில் வந்து இறங்கிட்டு இருக்கு, கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு இன்றைக்கி மறுபடியும். அப்போ இந்த 2-3 நாள் கேப் வேறு எதுக்கோ இருக்குமோ, தொடர்ந்து வான்சட் தடுப்பு சாதனங்களுடைய அந்த ரிப்பேர்லாம் ஒரு 3 நாளைக்கு ஆரம்பத்துலேருந்தே கேப் கேட்டிருந்தாங்களே அதனாலேயா இருக்குமா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னாலும், இன்னைக்கு காலையில் கூட அங்கே இஸ்ரேலினுடைய 900 எர்மஸ் ஒரு ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க ஃபாஸ்ட் ப்ராவினன்ஸில். மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ ஈரான் சொல்கிறாங்க, துரோகம் செய்தது அமெரிக்கா, வழக்கம் போல் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது, இனியும் ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடந்தாலும் நாங்கள் தாக்கல் தொடங்க போகிறோன்றாங்க. ஆனால் அவங்களோட ஸ்டேட் நேஷ்னல் டிவிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து ரெஷ்யூம் பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை நம்பிக்கை என்ற பேரில் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது, நாங்கள் சொன்னது ஒன்று அவங்க நடந்துக்கிறது ஒன்றா இருக்குது, எல்லாமே எகைன்ஸ்டாக பேசுகிறாங்கன்றாங்க. நீங்கள் பேச வேண்டியது பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள்கிட்ட, எப்போ நீ என்னப்பா சொல்லி அவங்ககிட்ட கன்வே பண்ண, நீ என்ன பண்ணன்னு எனக்கு புரியல. எப்போவுமே இடைத்தரகர்கள் கரெக்டாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, என்ன சொல்லி கன்வே பண்ணாருன்னு தெரியல. நார்மலாகவே ட்ரம்ப் அவர்கள் ஒன்று ஓடுதுன்னா பறக்குதுன்னுவார், பறக்குதுன்னா நம்ம கண்ணு முன்னாடி மறைஞ்சே போச்சுன்னுவார், வெள்ளை காக்கானா வெள்ளை காக்காவில் சிவப்பு பெயிண்ட் அடிச்சு காக்கான்னுவார். அந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் நடுநிலையாக வகித்து பட் ஹெட்ஸ்அப். ஆனால் ஹாட்ஸ்அப் பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கு மேற்கொண்டாங்களேன்னு நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு சம்பவமாகவும் இருக்கிறது. பட் அந்த பாராட்டு எல்லாமே இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்கும்னு தெரியும். பட் நானும் இப்போ கூட ஒரு ஏதோ ஒரு மூலையில் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குது, சரி இந்த போர் நிறுத்தம் இப்படி கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அமெரிக்கா மறுபடியும் இது தொடங்கக்கூடாது தான் நினைப்பாங்க, எப்படா அந்த போர்லேருந்து வெளியேன்ற மனநிலை அவங்களுக்குமே எல்லா நாடுகளுக்குமே அந்த மனநிலை வந்திருக்கும், இன்க்ளூடிங் ஈரானுக்குமே கூட இருந்திருக்கும். தொடர்ந்து தாக்குதல்னா அது பெரிய ரிஸ்க்காக இருக்கும். இஸ்ரேலுமே அந்த மனநிலையில் இருப்பாங்க. தொடர்ந்து பெரிய பாதிப்புகள் இருக்குல்ல, கட்டிடங்கள் அடிச்சிருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் பங்கர்ஸுக்குள்ளே எத்தனை நாள் தான் இருக்க முடியும், எத்தனை நாள் எல்லாருமே தாக்கல் தாங்க முடியும், 36 நாளுக்கு மேலேயா? அப்படி பார்த்தாலுமே எங்கேயோ சைடில் வந்துட்டு இருக்கு. மேக்ரான் அவர்கள் ஓடி வந்து லெபனான் மீது தாக்கல் நடத்துறதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்றாரு. ஜெலன்ஸ்கி ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஐரோப்பா நாடுகளுடன் இணைந்து பெரிய அளவுக்கான ஒரு ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் ஏற்படுத்தி அரபு நாடுகளை காப்பாற்ற போகிறோம், இனி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் ஒரு சேஃப் பேசேஜை உருவாக்க போகிறோம், எதிரிகள் யாரும் உள்ளே நுழைந்து தடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறோம், சேஃப் நேவிகேஷன் கொடுக்க போகிறோன்றாரு. இவர் எங்கள் சைடில் சிந்து போகிறாரு எனக்கு தெரியல, இருந்தாலும் தன் டைலாக சொல்லுகிறாரு. அமெரிக்கா வந்து எங்களை தப்பாக நினைக்க வேண்டாம், அமெரிக்கா இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல. தொடர்ந்து நீங்கள் ஐரோப்பா எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் உக்ரைனை காப்பாற்ற முடியும், அதனால் ஒற்றுமையாக இருங்கன்னு திடீர்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான காரணம் என்னென்னா, மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறார், 1 லட்சம் மக்கள் எங்களுடைய இராணுவ வீரர்கள் ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்காக இருக்கிறாங்க, 60 பில்லியன் வருஷத்துக்கு எங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுறோம், எங்கள் மக்கள் ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்காக. அந்த நன்றி உணர்வு இல்லாத அந்த ஐரோப்பியர்கள், இந்த நேட்டோ நாடுகள், இனி நாங்கள் அங்கேருந்து ஏன் நாங்கள் திரும்பி பெறக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவரை நேரடியாக பார்க்க வந்துட்டார் மார்க் ரூட்டி அவர்கள். இங்கே பாருங்கள், அப்பாவும் சரி அப்பாவோட பையனும் சரி, நீ கோச்சிக்கலாமா சொல்லுங்கள், இந்த மாதிரி சமயத்தில் ஐரோப்பா தாங்குமா, இல்லை பொருளாதார நீங்கள் தாங்குவீங்க அவங்க தாங்குவாங்களா, ஏன் இப்படி போட்டு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்தா கூட நேட்டோ நாடுகளை அவங்க வச்சு செய்வாங்க. அவங்க வந்து யுத்தத்தில் கலந்துகள்னா கூட பிரச்சனை இல்லை, பட் எங்கள் வான்பரப்புகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க பாரு, அதுதான் அமெரிக்காவுக்கு கோவமே. ஃப்ரான்ஸும் சரி, இந்த பக்கம் ஸ்பெயினும் சரி, இத்தாலியும் சரி, இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் வான்பரப்பை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. எதிரிகள் நாட்டு மீது கூட நாங்கள் பறந்து போயிட்டோம், ஆனால் நட்பு நாடுகள் மீது பறக்கலையென்ற ஆதங்கம். 3 நாளாக ட்ரம்ப் தூங்கலையாம். மெலினா அவர்கள் கேட்குற தலைவர், ஏங்க இப்படி தூங்காமல் இருக்கீங்க, புரண்டு படுக்கிறீங்களே, தூக்கம் வரலையான்னு காஃபி கொடுக்குறாங்க, பாட்டு பாடுறாங்க, தலையணையை வச்சு காலெல்லாம் அழுத்தி விடுறாங்க, அப்போ தூங்கலையாம். ஏன்னா இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான்
கதைகள் சொல்லுறது ஐயா, நான் சொல்லல, சும்மா அப்படி சொன்னாதான் யதார்த்தமாக இருக்கும்ன்றனால. ஸோ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பேசுகிறேன். ஜேடி வான்ஸ் அவர்கள் ஐரோப்பாவுக்குள்ளார எலெக்ஷன் கேம்பெயின்காக போனார் இல்லையா? அந்த எலெக்ஷன் கேம்பெயின்னா ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களுடைய ஸ்பீச்சுக்காக போயிருந்தார். அவருக்கு வாக்காளர் பெருமக்களிடம் தனது வாக்குகளை சேகரிப்பதற்காக போயிருந்தார். ஆனால் ஐரோப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு மற்ற நாட்டு அதிபர் வந்து எப்படி நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் கொடுக்குறாங்க. அப்போ ஜேடி வான்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், ஐரோப்பா என்னையே எதிர்க்கிறீங்களா, எனக்கே நீங்கள் முட்டுக்கட்டுறீங்களா, இதனால் ஜேடி வான்ஸ் இது ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு தடை விதிக்க போகிறீங்களான்னு கடுமையான விமர்சனம். ஸோ பெரிய ஒரு மோதல் பாருங்களேன். முதல் முறையாக ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு ஒரு பிடித்த நண்பராக இருக்கிறார். இந்த பக்கம் ஹங்கேரியினுடைய விக்டர் ஓர்பன் அவர்கள் அமெரிக்காவும் பெரிய அளவுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒன்று. இரண்டாவது, ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே ரொம்ப நெக்கில் தான் இருக்குது, ஏதாவது சின்ன விரிசல் வந்தால் கூட கண்டிப்பாக நாங்கள் கடுமையான ஒரு அட்டாக் நடத்துவோம், பெரிய அளவுக்கான அட்டாக் நடத்தணும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இங்கே சீனாவில் தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் செங்லீவன் அவர்கள் சீனாவுக்கு போயிருக்காங்க. சீனாவுக்கு போயிட்டு நம்ம ஏன் அமைதியான முறையில் தீர்வு காணக்கூடாது, ஆளுங்கட்சி விடுங்க, லாய்ச்சிங் டீ அப்படி தான் டீயை குடிச்சிட்டு அடிக்கடி உங்களை எதிர்த்து பேசுவாங்க, ஆனால் நான் சிங்லீவன் இல்லையா, கொஞ்சம் சிங்குன்னு உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் நான் அமைதியாக போகலான்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன்றாங்க. ஒரு பெரிய திருப்பம் தான். எதிர்கட்சி வந்து சீனாவுக்கு போய் தரையிறங்கிறது இது முதல் முறை. அதுக்கு பேர் வந்து ஜேர்னி ஆஃப் பீஸ்ன்னு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல யோசனை பண்ணுவாங்க, அமெரிக்காவை நம்பி நம்ம டேஸாக போகிறத விட எதிரிக்கு எதிரி நண்பனாக போயிடலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உக்ரைனோட நிலைமை, இங்கே அமெரிக்காவை நம்பின ஐரோப்பாவோட நிலைமை, இதையெல்லாம் பார்த்து தைவான் மனது வந்து திரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆரம்ப கட்டத்துலேருந்தே சொன்னோம், அமெரிக்காவை நம்பி எந்த நாடு போனாலுமே சரியான தருணத்தில் அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, பயபோல இருக்கிறவங்கள கோத்து விட்டு போயிடுவாங்க. அது இப்போ ஜெலன்ஸ்கியாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பா நாடுகளாக இல்லை அரபு நாடுகளாக இருக்கட்டும், அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றதும் இன்க்ளூட் ஐரோப்பாவையும் சொல்கிறேன் நான். எங்கள் ஃப்ரான்ஸில் வந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு 3 கம்பெனி பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனி வந்து KNDS, இன்னொன்று வந்து MBDA. இவங்களாம் 155 mm ஆர்டிலரி மிசைல்ஸும் ஸ்கால் க்ரூஸ் மிசைல்ஸும் பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து கொடுக்குறாங்க. பட் யாரோ ஒரு நபர்கள் 3 இடத்துல அடுத்தடுத்து ஒரு குண்டு வெடிப்பு மாதிரி நிகழ்ந்திருக்கு. அதாவது சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் யூனிட்டே நிறுத்திட்டாங்க. யாராக இருக்கும், எப்படி நடந்தது பிரான்ஸுக்குள்ளன்னு சொல்லிட்டு தீவிர ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறது பிரான்ஸ். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.